அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கேத்தாரா கௌரி விரதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதம் இது. அந்த விரதத்தை பற்றி விளக்கத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கேத்தாரா கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்கள் ஒன்றாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத வளர்பிறையான தசமி, அதாவது விஜயதசமி முதல் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். 21 இதழ்கள் கொண்டதும் 21 முடிச்சுகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் செய்யப்பட்ட விண்பத்திலும் கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுசரிக்க வேண்டும். தூய்மையான இடத்தில் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் பூக்கள் முதலியவற்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேதாரேஸ்வரனுக்கு 21 எண்ணிக்கை கொண்ட அப்பம், வடை, பழம், பாக்கு, வெற்றிலை, பாயாசம், சர்க்கரை, அன்னம், புளி அன்னம் முதலிய நைவேத்தியங்களை வைத்து தீபாதனை காட்டியதும் பூஜை செய்ததும் கேத்தாரேஸ்வரரை வழிபடுதல் வேண்டும். 21 நாளும் பூஜையில் வைக்கப்பட்ட 21 முடிச்சுகள் கொண்ட நூலினை அமாவாசை திதியில் இடது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இவ்விரதத்தை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம், அனுசரிக்கலாம். விரத மகிமை பார்த்தீங்கன்னா, கேத்தாரேஸ்வரர் விரதத்தை அம்பிகை 21 நாளும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்றது அர்த்தநாரீஸ்வரர் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடப்பாக்கத்தால் அமர்ந்து அருள் புரிகிறார்கள். இவ்விரதம் கேத்தாரேஸ்வரர் விரதம் அல்லது கேத்தா கௌரி விரதம் என்றும் போற்றப்படுகிறது. இவ்விரதத்தை பின்பற்றி மகாவிஷ்ணு வைகுண்டத்தை பெற்றார் எனவும், பிரம்ம தேவன் படைப்பு தொழிலை பெற்றார் எனவும், தெய்வேந்திரன் பொன்னுலகை ஆண்டு வெள்ளை யானையை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வணங்குவது சிறப்பானது. இந்த விரதத்தை 21 நாட்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் இறுதி நாளான ஐப்பசி அமாவாசை நாள் மட்டும் அனுசரித்தாலும் இந்த விரத பலனை முழுமையாக பெற முடியும். இந்த விரதத்தின் பலன்கள் பார்த்தீங்கன்னா, கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டும், குடும்பம் சூட்சம் அடைய வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும், கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், ஆண்கள் மங்களகரமான வாழ்க்கை அமைய வேண்டும். இவ்விரதத்தை அனுசரிக்கிறார்கள். பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது இன்று நிறைவேற்றுன்னு நான் இறைவன்கிட்ட வேண்டுகிறேன். இன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 18 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 4, 2025. இன்று சனி மகா பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது. சனி பகவானை எண்ணி விரதம் இருந்து சனி பகவானை மனதார வணங்கினா தீராத வியாதிகளும் தீரக்கூடிய நாள் என்று கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சனிக்கிழமை என்பதால் ஓரநாதன் கதாநாயகன் சனி பகவான் தான். சனி வரை காலை 6 to 7,
சுப வரையாகவே இயங்கும். அசுப வரையாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் குரு வர வரும் 7 to 8. அதே போல் மதியம் 1 to 2 சனி வர, 2 to 3 குரு வர, இரவு 8 to 9 சனி வர, 9 to 10 குரு வர. 2 வாரங்களை தொடர்ந்து நீங்கள் இயக்கலாம். அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேறும். சனி வரையில் மருந்து உட்கொண்டாலும் சரி, தீராத வியாதிக்கு சிகிச்சை எடுத்தாலும் சரி, அது 100% சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் என்பதால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். இப்போ நட்சத்திரம் இன்று காலை 7:22 அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று பிற்பகல் 2:38 வரை துவாதிகை, பின்பு திருவேதிகை. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம். சந்திராசிரம் பொறுத்தப்பட்ட ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சல்கள் மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறையை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பில்லில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல், மன உளைச்சல், சண்டை சச்சரவு, கணவன் மனைவிடைய பிரிவினை, விபத்து, கூட்டு மரணம், இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஒருத்தவங்களுக்கு சந்திராசம் இருந்தாலும் அவங்க கூட போகிறவங்களுக்கும், இப்போ காரில் போகிறீங்க, சரியான முறையில் போனீங்கன்னா பாதுகாப்பாக போய் சேர்ந்துருங்க. இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போ காரில் ஒரு 5 பேர் போகிறாங்க வச்சுங்க, அதில் 5 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சந்திராசம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விபத்து ஏற்படும். கருத்திட்டு கொள்ளுங்க. ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுத்துறது தான் இந்த சந்திராசன் வேலை. அதனால் சந்திராசன் இருக்கிறவங்க, ஆனால் யாருக்கு என்ன இருக்குதுன்னு போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் எந்த ராசிக்கு சந்திராசன் இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்குள்ள விழிப்புணர்வோடு நீங்கள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா விபத்துகள் உங்களை தேடி வரும். அதனால் உயிர் சேதம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சதய நட்சத்திரம் இயங்குது. காலை 7:22 வரை தான் அவிட்டம், பின்பு சதய நட்சத்திரம். சதயம் என்றால் 100 நட்சத்திரத்துக்கு சமமானது. இந்த சதய நட்சத்திரத்தில் சனி மகா பிரதோஷம் வருவதால் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்களாம் சனி பகவான் எண்ணியும் முருக பகவான் எண்ணியும் விரதம் இருந்தாங்கன்னா 100 மடங்கு சக்திகள் இன்று அதிகம். இங்கே கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 5:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியங்கள் இல்லாத பயன்படுத்துவது, திருமணம் அதாவது தாமதாவதுங்க. இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுபவாரியும் வைத்து இயக்கினால் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இன்று சனி பிரதோஷம் என்பதால் சுபவரையே இப்போ 8 to 9 சனி வர, 9 to 10 குரு வர. இந்த 2 மணி நேரம் இந்த கௌரி நல்ல நேரம் 9:30 10:30 வருது. இல்லை அரை மணி நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ அது வீட்டில் இருந்தே உட்காந்து உங்களுக்கு பிடித்த கடவுளை மனதார வணங்கி வேண்டிங்கன்னா இன்று சதய நட்சத்திரம் இயங்கி கொண்டு இருப்பதால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள், பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். எதுவாக இருந்தாலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் இன்று நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முயற்சித்து பாருங்கள். ராகுகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1 to 3, குளிகை காலை 6 to 7:30. அதாவது குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினை ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு, கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா அந்தந்த தசநாதன் வழியிலே நடந்தால் தான் அதாவது யார் என்ன நினைத்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள்.
இப்போ ராசி பலன் பார்த்தலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்தமட்டும் இன்பமான நாள், சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி, கருணை, இரக்கம், பரிவு இதெல்லாம் ஏற்படுவினால் அதில் விழிப்புணர்வுங்க. வண்டி வாங்கல கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியடையும் நாள். பாலிய நண்பர்களுடன் பேசி பொழுது கழிப்பீங்க. அதே போல் மனவிட்டு பேசி மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களை ஆதரவு, கருணை, பரிவு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வண்டி வாங்கலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்து குல தெய்வத்தை வணங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பண உரியம், பொருள் உரியம் எதுவும் இல்லை. ஆனால் உடல்வாதிகளும் அலைச்சல்களும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்து குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் அதிகப்படியான கஷ்டங்களும் பொருள் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். விரயத்தை சுப விரயமாக மாற்றுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறங்க. இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். கணவன் மனைவியோட ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் யார்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அற்புத உதவிகள் பெற முடியும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். உடல்வாதிகள் இருக்கும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. விழிப்புணர்வோடு இருங்க. உடல் ஆரோக்கியத்தோடு பெறத்துக்கு சிறு உடற்பயிற்சி செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் உண்டு மகிழலாம். இன்றைக்கு கடகராசிக்கு சந்திராசி இருப்பதால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாசல்கள் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.